வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். என்ஆர்ஓ, என்ஆர்இ, எஃப்சிஎன்ஆர் இதுக்கான இந்த அக்கௌண்ட்டை பத்தி, இதுக்கான டிஃபரன்ஸ் பத்தி என்னன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது முக்கியமா இன்டர்வியூல அடிக்கடி கேட்பாங்க. இதோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஓவராலுக்குமே இந்த ராயல் பாஸ் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அத மாதிரி வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ் தனித்தனியாகவும் ஆஃபர் போட்டிருக்கோங்க. நீங்க தனித்தனியாக வாங்குறதுனா வாங்கிக்கலாம், இல்ல மொத்தமா கிராக் வித் ஜாக்ல உள்ள எல்லாத்தையுமே நீங்க 1 இயருக்கு யூஸ் பண்றதுனா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஈரோடு, திருநெல்வேலி, பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். இந்த பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு. உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நான் வீடியோவும் போட்டிருக்கேன் கிராக் வித் ஜாக்ல, அதை போய் பாருங்க. ஸோ என்ஆர்ஓ, என்ஆர்இனா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்ஓ அப்படின்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட், எஃப்சிஎன்ஆர்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி இதை யாரெல்லாம் ஓபன் பண்றாங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஃபாரின்ல உள்ளவங்க, அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருப்பாங்க. அவங்க அங்க இருந்து இந்தியாவில் ஓபன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் இந்த மூணுமே. சரிங்களா? சோ யார் ஓபன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க. என்ஆர்ஐ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இண்டிவிஜுவல் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, அவங்க 3 பேருமே ஓபன் பண்ணலாம். கரன்சி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல நீ ஃபாரின்ல இருந்து இங்க இந்தியன் ருப்பியில தான் வந்து கரன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி என்ஆர்ஓலயுமே நீ ஃபாரின்ல இருந்து இங்க தான் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ருப்பியில அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் ஃபாரின் கரன்சி நான் ரீபேட்ரியபிள் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இது எனி பெர்மிட்டட் ஃபாரின் கரன்சில வந்து நீங்க இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ள. சோ நாமினேஷன் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க போன பிறகு யார் அதை அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள். டாக்ஸ் எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா என்ஆர்இக்கு இருக்கு, எஃப்சிஎன்ஆருக்கு இருக்கு. ஆனா டாக்ஸபிள் என்ஆர்ஓவா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அக்கவுண்ட்ல மெயின்டைன் பண்ற ருபீஸ்க்கெல்லாம் வந்து டாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டாக்ஸ் கட்டணும். ரீபேட்ரியபிள்னா வந்து ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான அர்த்தம் தான் இந்த ரீபேட்ரியபிள்கான அர்த்தம் அதுதான். ஸோ நீங்க என்ஆர்ஐல உள்ள இந்தியன் ருப்பியை ஃபாரின் கரன்சியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி எஃப்சிஎன்ஆர்ல வந்து இந்தியன் ருப்பியை ஃபாரின் கரன்சியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் என்ஆர்ஓல அப்படி பண்ண முடியாது. நீங்க இந்தியன் ருப்பியிலேயே தான் மெயின்டைன் பண்ண முடியும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பேங்கிங் அவேர்னஸ். இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களிருந்து விடுறது உங்கள் ஜாக்சன். 10 10 today.